இந்த ரேஷன் கார்டை வரை எங்கே வச்சனே தெரியல. அவ்வளவும் புக்காக தான் இருக்குது. படிக்க மட்டும் செய்ய முடிய கழுவு, ஆனால் புக்கை மட்டும் வாங்கி வாங்கி அடிக்க வைக்கிறத. இதுக்கு நடுவில் நான் என் ரேஷன் கார்டை எங்கே தேடுவேன்? மாதம் மாதம் ரேஷனில் பொருள் வாங்கினா நமக்கு தெரியும். ஆடிக்கு ஒருக்கா அம்மாசைக்கு ஒருக்கா போனால் இப்படி தான் இருக்கும். என்னைக்கு இந்த ரேஷன் கார்டை கட் பண்ணி விடுதானோ தெரியல. இங்கே வச்சுட்டு அங்கே போய் தேடினா பிறகு எங்கே கிடைக்கும்? சரி, வெயில் வரமுத்தி போயிட்டு வருவோம். என்ன மல்லியக்க, கட்ட பையெல்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்டியே? தீபாவளிக்கு இப்போதே ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டியலா? ஐயோ ஏக்க, நீங்கள் வேற ரேஷன் கடைக்கு போகலாமேன்னு பார்த்தேன். ரேஷன் கடைக்கா? ஆமாக்கா, இன்னைக்கு வியாழக்கிழமை பற்றியெல்லாம் அரிசி பருப்பு சீனிலாம் போடுவான்லக்கா. ஆமாக்கா, பாத்தியெல்லாம் நானே மறந்துட்டேன். இந்த ரேஷன் கடை பருப்பில் வச்சாதானே சாம்பார் சீக்கிரமாக வெந்த மாதிரி இருக்கு. கடை பருப்பில் எங்கே வேவுதுங்கிய? ஆமாக்கா, நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வாரேன். சரி. ஏட்டி மல்லிக்குட்டி, ஏக்க வாங்க. ஏட்டி எங்கிட்டி காலையிலே கட்டப்பையெல்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்டா? இப்பெல்லாம் எங்கே போகிறா எங்கே வாரான்னு ஒரு வாரத்தை கூட சொல்ல மாட்டேக்கானாட்டி. அந்தளவுக்கு நாங்கள் அந்நியமாயிட்டோம். ஐயேக்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா. ரேஷன் கடைக்கு போகிறேன். இந்த பருப்பு அரிசிலாம் போடுவோம்ல, அதை வாங்கிட்டு வரலாமேன்னு போகிறேன். நீங்கள் வாரியலா? என்கிட்ட தான் ரேஷன் கடை கிடையாது லாட்டி. அதனால தான் உங்ககிட்ட சொல்லலை. பரவு சொல்லலை வாங்கலைன்ட்டு இதில் ஒரு கம்ப்ளைண்ட் வேறு. ஏட்டி ஊருக்குள்ளே யார் வந்து என்ன விசாரித்தாலும் தெரியாதுன்னு சொல்லிடுட்டி. ஏங்க? ஏட்டி இன்னைக்கு 12ஆம் தேதி, லோனு கட்ட வேண்டிய நாள் டி. கையில் ஒத்த வயசா இல்லை, ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு தான் திரியிறோம் எல்லாரும். ஐயே இக்கே, லோனு கட்ட வேண்டிய நாளா? இக்கு நான் வேணா பணம் தரட்டா? வேண்டாம் மல்லிக்குட்டி, ஏற்கனவே 2 மாதம் நீ தான் தந்திருக்கா. உனக்கே 2 மாதம் பணம் நான் தரணும். மறுபடியும் வாங்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. நானும் ஏதாவது வேலை கிடைக்கும், வேலைக்கு போய் சம்பாதிச்சு இந்த கடன் அடைச்சிடலான்னு பார்த்தா ஒரு வேலையும் அமைய மாட்டுக்குட்டி. இக்க, ஏன்டா இப்போ நான் 2 நாளாக இட்லி கடை போட்டோம்ல, அந்த துட்டு சேர்த்து வச்சிருக்கேன், தாரையும் கெட்டுங்கக்க. எதுக்குக்கா ஓடி ஒளிஞ்சு தெரியணும்? சொந்த ஊருக்குள்ளே ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? வேண்டாம் மல்லிக்குட்டி, நான் ஒரு ஆள்கிட்ட பணம் கேட்டிருக்கேன் பார்த்துக்க. 10 மணிக்கெலாம் தந்துருவாரு. அது வரைக்கும் ஒளிஞ்சா மட்டும் போதும். வேண்டாக்கா, நான் தாரேன். வேண்டாம் மல்லிக்குட்டி, சொன்ன கேளு. சரி, அது வரைக்கும் எங்கே போய் ஒளிய போறியே? என் வீட்டில் போய் இருக்கீங்களா? வேண்டாம் டி, நான் உன் கூட ரேஷன் கடைக்கு வந்துருந்தேன். சரி, அப்படி பண்ணுவோம். அப்போ நான் அரிசி வாங்குறதுக்கு லைனில் நிற்க, நீங்கள் பருப்பு வாங்குறதுக்கு லைனில் நில்லுங்க. சீக்கிரமாக வாங்கிட்டு வந்துடலாம். நல்ல அறிவு கொழுந்துதான் டி உனக்கு. கைரேகை வச்சாதான் எல்லாம் தருவாவோ, சும்மா லைனில் நின்னா தர முடியாவோ. பரவாயில்ல, ரேஷன் கார்டு இல்லாட்டினாலும் ரூல்ஸ்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிய. சரி வாங்க போவோம். அப்புறம் ஏக்க, நேற்று அந்த கறியை சாப்பிட்டு உங்களுக்கு ஒன்றும் செய்யலல்ல? நல்ல வேலைக்கிட்டி உயிர் தப்பின மாதிரி தான் இருக்கு. இனிமே அவட்ட பேசக்கூடாதுன்னு தான் இருக்கேன். அப்போதான் அவ திருந்துவா. 25 வயசு ஆகுது, என்ன எப்போதான் பொறுப்பு வரப்போதும் எனக்கே தெரியல போங்க. ஏட்டி இழுவ, நானே நேற்று காக்கா கறி தின்னதுலேருந்து அதுவும் அண்டை காக்கா மாதிரி கத்திக்கிட்டு அலையிறேன். என்னன்னே தெரில, என் தொண்டையிலேருந்து அந்த குரல் மட்டும் தான் வருது. இதில் வர நீ டான்ஸ் ஆடி வர என்னை வெறுப்பேற்றி காட்டுறியா? எக்கே, நீங்க வேற. எனக்கும் அப்படிதாக்கா வருது. இப்பெல்லாம் ஏன் போட்டா காக்கா சவுண்டு மட்டும் தாக்கா வருது. சை, இந்த நெட்டவள்ளி பிள்ளையை நம்பி அந்த கறியை தின்னதுக்கு நமக்கு இதுவும் வேணும் என்னமும் வேணும். நான் அப்போவே சொன்னேன், ஏதோ நாத்தடிக்குன்னு. இவாதான் கோழி கறியை நீங்கள் முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா அப்படி இப்படின்னுட்டா. அந்த பாவத்துக்கு தானக்கா இப்ப அனுபவிக்கேன். என்னக்கா சொல்லுதியே? ஒண்ணுமே புரியலையே. ஒரு வரல காட்டுதியல, ஒண்ணுக்கு வருதோ? இங்கதான் யாரும் இல்லைல்லக்கா, அந்த புதர் பக்கமா போயிட்டு வாங்க. காவா? ஓ, 2க்கு வருதா? ஏக்கா அப்ப வீட்டுக்கு தாக்கா போனோம். நீங்க ஏக்கா அமைதியா இருக்கிய? ஏம்டி, நானும் அவளை மாதிரி காக்கா காக்கான்னு கத்தணுமா? நீங்க எங்க காக்கா காக்கான்னு கத்தணும்? ஏன்னா நீ நேற்று பார்த்துட்ட வேலை அப்படி தானே இருந்து. ஏக்கா சத்தியமா நான் எதையும் எதிர்பார்த்து செய்யலக்கா. ஆனால் ஏட்டி இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்றா பழகிட்டு எங்களையே காக்கா கறி வச்சு கொல்ல பார்த்தா வத்தியா? யாருக்கா சொன்னா காக்கா கறி சாப்பிட்டா செத்து போவான்னு? உங்களுக்குலாம் பைத்தியமாக்கா? காக்கா கறியில எவ்வளோ நல்லது இருக்கு தெரியுமா? உங்களுக்குலாம் ஒரு நல்லது செஞ்சாலும் நீங்கள் நீ விரோதிமா தானே பாக்கிய. செல்லைகளுக்கு இந்த கண்ணம் தூக்குனப்பெல்லாம் மாந்த பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்களாக்கா, சுவாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாவோ சில ஊரில். அதுக்கெலாம் காக்கா கறி தின்னா எவ்வளோ நல்லது தெரியுமா? எங்களுக்கெல்லாம் ஒரு 7-8 வயசு இருக்கும்போது நாங்களாம் எவ்வளோ காக்கா கறி தின்னு இருப்போம். நான் என்ன செத்தா போனேன்? இந்த காலத்துலலாம் நல்லதுக்கே காலம் இல்லைக்கா. கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா அப்படிதாக்கா காக்கா சவுண்டு வரும். 2 நாளில் அதுவே சரியாயிரும். இன்னுமாக்கா என் மேலே கோவம் போகல?
நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவர் மாம்பழம் வேண்டுமென்றார், அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை, இந்த கண்ணம் வேண்டுமென்றார். எவட்டி வா வழியில நின்று ஆடிட்டு இருக்கா, எட்டி தள்ளு, ரேஷன் கடைக்கு போகணும், நேரமாகுது. வேற வேற இந்த வயசான பொம்பளைகளோட இந்த இளம் விட்டு ஆட்கள் தான் வீட்டுல வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு மரத்தடி வந்து பிடிச்சுக்கிட்டாளுவோ நியாயம் பேசுறதுக்கு. அப்படி என்னதான் பேசுவாளுவோ தெரியலம்மா. ஏக்கா யாரு போறான்னு பாத்தீங்களா? ஏட்டி இது அந்த காசிகனி தானே? ஆமாக்கா, அந்த கலவிதான். ஏட்டி ஃபாலோ பண்ணி போகுமா? போய் என்னக்கா செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமாக பழி வாங்குவோம் டி. மொத்தமாக செஞ்சு விட்டா நம்ம தானே தெரிஞ்சிடும், தெரியாத மாதிரி செய்வோம். சரிக்கா. ஏக்கா என் மேல உள்ள கோவம் போயிட்டா? போயிட்டுடி, இருந்தாலும் எது செஞ்சாலும் எங்ககிட்ட சொல்லிட்டு செய். சரிக்கா. ராசத்தியக்க நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கேன். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தோணுது. நல்ல வேலை ரெக்க முளைச்சி வானத்தில் பறக்காம விட்டாளே. ஆமாக்கா, அதுவும் சரிதான். ஏன்னு கேளு, காக்கெல்லாம் பிறக்கும்போது டேஸ் போட்டுனா கார் மேலே பைக் மேலே உழும். இவ்வளோ அதே மாரி பண்ணானா நம்ம நிலைமை நினச்சி பாரு. ஷைக்கா இருமோ, யாருக்குன்னே அப்படிதான் ஒத்த வரல காட்டிக்கிட்டு ஆடுதாவோ. சரி வாங்கட்டி, இதான் நல்ல நேரம் அந்த கிளவியை பழி வாங்குறதுக்கு. ரேஷன் கடைக்கு போதாமா, ஃபாலோ பண்ணிட்டு போவோம். சரிக்கா. ஏட்டி இழுவ வாட்டி, மீதி ஆட்டத்தை ரேஷன் கடை முன்னாடியாவது போடு, ஒரு துண்டை விரிச்சு வசலையாவது பார்ப்போம். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நாதான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். ஐயோ மீனாட்சி, உனக்காக ஒரு பொய் என்ன 1000 பொய் கூட சொல்லுவேன். காலையில கூட உன்ட ஒரு பொய் சொன்னேன். நீ கடைக்கு போறதுக்கு 50 ரூபா தந்தால, 25 ரூபா தான் செலவாச்சு. மீதி 25 ரூபாய்க்கு நான் பால்கோவா வாங்கி தின்னுட்டேன் மீனாட்சி. ஏங்க ஏங்க இப்படி பண்ணுதியே? ஒரு பாட்டு நிம்மதியை படிக்க விடுதீங்களா? இனியும் மறைக்காதியோ. நானே இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் வந்திருக்கேன். ஒருத்தரும் என்ன தேடலை, ஆச்சு எதுக்கு வீடியோக்கு வரல, என்ன ஏதுன்னு ஒருத்தரும் விசாரிக்கல. அதுவே எனக்கு கவலையா இருக்கு. நான் ஒரு 2 வரி பாடிக்கிடுதனே. சரி மீனாட்சி, சரி சரி நீ பாடு. பூக்களில் உன்னால் சத்தம், அடமௌனத்தில் உன்னால் யுத்தம், இதை தாங்குமா என் நெஞ்சம், இதை தாங்குமா என் நெஞ்சம். தாங்காது தாங்காது. மென்மையும் மென்மையும் பக்கம் பக்கம்தான், ரெண்டும் பக்கம் பக்கம்தான், பார்த்தால் ரெண்டும் வேறுதான். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நாதான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். பாட்டு பாடி முடிச்சாச்சு. ஏங்க உங்ககிட்ட ஒரு நோட்டம் பியானா எடுத்துட்டு வர சொன்னோம்ல, எடுத்துட்டு வந்தீங்களா? ஆமா மீனாட்சி, என்ன மறுபடியும் வரவு செலவு கணக்கு வைக்க போறியா? அதுதான் அண்ணாடி உள்ள கணக்கு அண்ணாடி எழுதுறோம்ல, அப்புறம் என்ன? ஆமா, நான் பாட்டு படிக்கச்சுல ஏதோ 25 ரூபாய்க்கு பால்கோவான்னு என் காதில் விழுந்துச்சு. பால்கோவாவா? பால் வாங்கிட்டு வந்தேன்ல சொன்னேன். கேளட்டு கிளவா, என்கிட்ட மறைக்கையே செய்திரு. ஒரு பொய்யில 1000 பொய் கூட சொல்லுவாரு, அப்படிதானே? ஐயோ, இருக்கிற சுகரு 450 தாண்டி போகுது. இதுல உமருக்கு பால்கோவா கேட்குதோ? பொட்டுன்னு போய் சேர்ந்துடாதியோ. அதெல்லாம் ஒன்றும் செய்யாது மீனாட்சி, நீ கவலைப்படாத. சரி சரி, நான் சொல்லதை ஒரு பேப்பர்ல எழுதுங்க. மீனாட்சி சொல்லு. ஏங்க குலதெய்வ கோயிலுக்கு போனோம்னு சொன்னோம்ல, புரட்டாசி மாசம் ஒரு நல்ல நாளை பார்த்து போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துருவோங்க. சரிம்மா. அதுக்கு தேவையான பொருள் தான். சரி சரி நீ சொல்லு, நான் எழுதிக்கிடுறேன். எங்க பச்சரிசி, அப்புறம் சிறுபருப்பு, அப்புறம் ஏலக்காய், முந்திரி, வேற என்னது, அச்சு வெல்லம், சர்க்கரை, முக்கியமா வாழைத்தாறு, வாழை இலை. ஐயோ மீனாட்சி, நீ இப்படி வேகமா சொன்னானா என்னால எழுத முடியாது. ஒன்னொன்னா சொல்லு. ஏங்க ஒரு பச்சரிசி 2 கிலோ போடுங்க. சரி. பிறகு ஒரு வாழைத்தாறு, மறுபடி ஏலக்காய், முந்திரி பருப்பு, பாசி பருப்பு. பாசி பருப்பு எதுக்கு மீனாட்சி? பாயாசம் வைக்கதான். அப்புறம் வாழை இலை, தண்ணி கேனு அதெல்லாம் சேர்த்துக்கிடுங்க. அச்சு வெல்லம். சரிம்மா. மற்றதெல்லாம் பொங்கல் வைக்க என்ன வேணும்ன்ட்டு நீங்களே எழுதி கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கி முன்னாடி வச்சிருங்க. சரி. நான் குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கு ஒரு நல்ல நாளா ஜோசியர்கிட்ட போய் குறிச்சிட்டு வந்துடுறேன். சரிம்மா.